இரண்யாகசிபு எவ்வாறு தன் சகோதரனின் இறப்பிற்கு பழிவாங்க நினைத்தான்? அவனுக்கு அவனுடைய பிள்ளையால் ஏற்பட்ட ஆபத்து என்ன? நரசிம்ம அவதாரத்தின் பயன் என்ன? இரண்யாகசிபு பெற்ற வரங்கள் என்னென்ன? கிட்டத்தட்ட சாகா வரத்திற்கு நிகரான வரம் பெற்ற அந்த அரக்கனை எவ்வாறு நரசிம்மர் அழித்தார் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது என்ன இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு காலம் பூமியும் ஆகாயமும் பாதாளமும் ஒரே நேரத்தில் நடுங்கிய காலம். அந்த நடுக்கத்தின் காரணம் ஒரு தெய்வம் இல்லை, ஒரு அசுரன். அவன் பெயர் இரண்யாகசிபு. அவன் அரசன், வீரன் மட்டுமல்ல, அதைவிட பெரிய அகங்காரம் கொண்டவன். தன் சகோதரன் இரண்யாட்சசன் விஷ்ணுவால் அழிக்கப்பட்ட செய்தி அவனுடைய உள்ளத்தில் ஒரு தீயை கொளுத்தியது. விஷ்ணு என்ற பெயரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அந்த ஒரு எண்ணம்தான் அடுத்தடுத்து பிரபஞ்சத்தை நடுங்க வைத்தது. இரண்யாகசிபு அரண்மனையை விட்டு வெளியேறினான். காடுகளுக்குள் சென்றான், மலைகளுக்குள் சென்றான். உணவு இல்லை, நீர் இல்லை, உறக்கமில்லை. ஒரே ஒரு குறிக்கோள், அழியாதவனாக வேண்டும். அவனுடைய தவம் இவ்வளவு கொடூரமாக இருந்தது. பிரபஞ்சம் கூட அவனுடைய மூச்சை கேட்டது. இறுதியில் பிரம்மா தோன்றினார். இரண்யாகசிபு, உன்னுடைய தவம் என்னை மகிழ்வித்தது. உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார். அவன் சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டான். அது கொடுக்க முடியாது, வேறு ஏதேனும் கேள் என்றார். இரண்யாகசிபு கேட்ட வரங்கள் விதியை சுற்றி வந்தன. மனிதனினாலோ மிருகத்தாலோ நான் சாகக்கூடாது. பகலிலும் இரவிலும் நான் சாகக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ நான் சாகக்கூடாது. ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது. அவன் நினைத்தான், இனி நான் இறைவன் என்று. வரங்கள் கிடைத்ததும் இரண்யாகசிபு மாறினான். அவன் அரசன் அல்ல, தெய்வம் என்று தன்னை அறிவித்தான். தான் பெற்ற வரத்தினை வைத்து தேவர்கள் தன்னை வணங்க வேண்டும் என நினைத்தான். அனைவரையும் அச்சுறுத்தினான். என்னை வணங்கு. தேவர்கள் நடுங்கினார்கள். முனிவர்கள் மௌனமானார்கள். பூமி சுமை தாங்க முடியாமல் நெளிந்தது. ஆனால் அந்த அரண்மனையிலேயே ஒரு குழந்தை அவனுக்கு எதிராக நின்றது. அந்த குழந்தை இரண்யாகசிபுவின் மகன். அவன் பெயர் பிரகலாதன். அவன் வலிமை இல்லாதவன், ஆயுதமில்லாதவன். ஆனால் அவனிடம் இருந்தது ஒரே ஒரு விஷயம், பக்தி. நாராயணா நாராயணா. அவனுடைய வாயிலிருந்து இந்த நாமம் கேட்ட ஒவ்வொரு முறையும் இரண்யாகசிபுவின் கோபம் அதிகரித்தது. உன் கடவுள் எங்கே? பிரகலாதன் சிரித்தான். எல்லா இடத்திலும். பிரகலாதனை அழிக்க பல முயற்சிகள் நடந்தன. நெருப்பில் வீசினார்கள், விஷம் கொடுத்தார்கள், மலை உச்சியிலிருந்து தள்ளினார்கள், யானைகளால் கூட மிதிக்கச் செய்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரே காட்சி, பிரகலாதன் உயிரோடு. அவன் முகத்தில் பயமில்லை, விஷ்ணு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் இரண்யாகசிபு பொறுமையை இழந்தான். அவன் அரண்மனை தூணை அடித்து கத்தினான், இந்த தூணிலா உன் விஷ்ணு இருக்கிறார்? அந்த கேள்வி அது சாதாரண கேள்வி அல்ல, அது சவால். அந்த நொடி தூணை உடைத்து கொண்டு சிங்கமுகம் கொண்ட ஒரு உருவம் வெளியே வந்தது. அவர்தான் நரசிம்மர். பகலிலோ இருளிலோ எனது உயிர் பிரியக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்தான். ஆனால் அது சாயங்கால வேலையாக இருந்தது, இரண்டிற்கும் நடுவேளை. மனிதனாலோ மிருகத்தாலோ என் உயிர் பிரியக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்தான். அதனால்தான் நரசிம்மர், சிங்க முகம் கொண்ட மனிதன், இரண்டும் கலந்தவனாய் விஷ்ணுவின் அவதாரம் வெளிப்பட்டது. வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. வாசலில் நின்றார். தூண் உடைந்தது. அதிலிருந்து பிறந்த ஒரு ரூபம். மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை. மிருகத்தின் முகம் கொண்ட, சிங்க முகம் கொண்ட மனிதன் நரசிம்மர். அவன் கர்ஜனை பிரபஞ்சத்தை பிளந்தது. நரசிம்மர் இரண்யாகசிபுவை வாசலில் பிடித்தார். பூமியிலோ ஆகாயத்திலோ என் உயிர் போகக்கூடாது என்றதனால் நரசிம்மர் தனது மடியில் தூக்கி வைத்தார். ஒரு ஆயுதத்தாலும் தன் உயிர் போகக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்ததால் தன்னுடைய நகத்தை வைத்து அவனை கிழித்தார். இரண்யாகசிபு வதைக்கப்பட்டான். தர்மம் மீண்டும் சுவாசித்தது. நரசிம்மரின் கோபம் அப்போதும் சாந்தமாகவில்லை. அந்த சிறுவன் பிரகலாதன், எனக்கு எதுவும் வேண்டாம், உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்று கூறி நரசிம்மரின் காலில் விழுந்தான். அந்த ஒரு வரி நரசிம்மரை சாந்தமாக மாற்றியது. அங்கேதான் நரசிம்மர் கருணை ரூபமாக மாறினார். இந்த கதை ஒரு அசுரன் அழிந்த கதை அல்ல. இது அகங்காரம் எப்படி அழிகிறது, பக்தி எப்படி காக்கப்படுகிறது, தர்மம் எப்படி வெல்லுகிறது என்பதின் கதை. கடவுள் இல்லை என்று சவால் விடும் ஒவ்வொரு அகங்காரத்திற்கும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்
என்ற பதில்தான் நரசிம்மர். ஜெய் நரசிம்மா.